வெறுமையான பாத்திரத்தை தான் வச்சாங்க. தீர்க்கதரிசி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபித்து ஆரம்பித்த பொழுது அவரிடத்தில் இருந்தது என்னன்னு விசாரிக்கும் போது எதுவுமே இல்லை, எண்ணெய் தான் இருக்குது. அந்த எண்ணெயை ஜெபம் பண்ணி அந்த எண்ணெயை வார்க்கும் பொழுது அந்த பாத்திரத்துலேருந்து எண்ணெயை ஊற்ற 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 அவங்க எவ்வளோ பாத்திரம் வச்சுக்கிறாங்களோ அவ்வளோ பாத்திரமும் என்ன ஆகுதான், நிரம்புது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சாருன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாமே எதுலையுமே குறை இருக்காது. அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற குடும்பமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லணும், பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லணும், கர்த்தருக்கு பயந்த சகோதரிங்க அவங்க, கர்த்தருக்கு பயந்த பிரதர். அவர் மனுஷனுக்கு பயப்பட மாட்டார், கர்த்தருக்கு ரொம்ப பயப்படுவார், சபைக்கு ஊழியத்துக்கு பயப்படுவார். ஆனால் அவர் ரொம்ப உத்தமமாக நடந்தாருன்றது ஒரு சாட்சியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா எப்படி வாழ்க்கை வெறுமையாக தான் இருக்கும். இன்றைக்கு இல்லை, என்றைக்குமே நம்ம வெறுமை மட்டும்